ஹாய் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் லிவிங் ஃபார் அதர்ஸ், பிறருக்காக வாழ்வது. வாழ்க்கையில் சில வேளையில் நம்ம விரும்பாத, நம்ம விருப்பத்திற்கு மாறான சவால்கள், பூதாகரமான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் எழுப்பலாம். அதை எதிர்த்து போராடி கொண்டு இருப்பவர்களாக கூட இருக்கலாம். துணிவான முடிவை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம். நம் நம்பிக்கையை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சோதனைகள் நம்மை மேற்கொள்ளலாம். அந்த நேரத்திலும் மற்றவர்களின் சந்தோஷத்துக்காக, நலனுக்காக அதை மேற்கொண்டு சமாளிக்கும் போது ராட்சசர்கள் போல நம்ம எதிர்க்கும் பிரச்சனைகள் கீழே விழுறது மட்டும் இல்லாமல், நமக்கான திட்டத்தை நோக்கி நம்ம நகர்றது மட்டும் இல்லாமல், நமக்கான தெய்வ திட்டம் என்னதுன்றதை நம்மளால் உணர முடியும். ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. நதிகள் அதனுடைய தண்ணீரை குடிப்பதில்லை, மரங்கள் அதனுடைய கனிகளை ருசிப்பதில்லை, சூரியன் தன்னைத்தான் பிரகாசிப்பதில்லை, மலர்கள் மனங்களை முகர்வதில்லை. மற்றவர்களுக்காக வாழ்வது தான் இயற்கையான விதி. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருப்பது நல்லது, ஆனால் அதை விட சிறந்தது மற்றவர்களின் சந்தோஷக்காக வாழ்வது. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஒரு ராஜா நல்லாட்சி நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு நாட்டு மக்கள் மீது கொள்ளை பிரியம்னு சொல்லலாம். உண்மையான தலைவரை தேர்ந்தெடுக்க ராஜா ஒரு சூழ்ச்சி செஞ்சாருன்னு சொல்லலாம். வயதான பிச்சைக்காரன் வேஷத்தில் ஊருக்குள்ளே போனார். அங்கே ஒருவனை கவனித்து பார்த்தார். அவன் கடினமான உழைப்பாளியாக இருந்தான், நேர்மையாக செயல்பட்டான். அவன் சம்பாதித்த கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த முதியவர் வேஷம் போட்ட அந்த ராஜா அவனிடம், பசிக்கிறது, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவன் கையில் இருக்க எல்லா பணத்தையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் கூட அந்த தாத்தாக்கு, அந்த வயசான இருக்க கொடுத்தான். அந்த நல்ல உழைப்பாளி தன்னிடம் இருந்த அனைத்தையும் அந்த வயதான பிச்சைக்காரிடம் கொடுத்ததனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த ராஜா அவனை அழைத்து மிகவும் கௌரவப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நல்ல தலைவனாக பதவியும் கொடுத்தார். இந்த சம்பவத்திலேருந்து என்ன தருதுன்னா, கைமாறு கருதாமல் இயற்கையிலே நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறத நம்ம பரமபிதாவும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு நாள் நமக்குரிய மகிமையில் நம்மை நிறுத்துவான்ற நம்பிக்கை வருது இல்லையா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கலாத்தியர் 6:2 என்ன இருக்குன்னா, ஒருவன் பாரத்தை ஒருவன் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு இருக்கு. கலாத்தியர் 6:10 என்ன இருக்குன்னா, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு இருக்கு. மத்தேயு 20:28 என்ன இருக்குன்னா, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட நபர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே அனுபவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மத்தேயு 26:37 இருக்கு. தான் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் 39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினான்றதை பார்க்குறோம். இது மாதிரி 3 முறை அவர் ஜெபித்ததையும் நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வெற்றி நம் சிலுவையில் அறையப்பட்டதால் தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, கெத்செமனே தோட்டத்திலே அது தொடங்கிருச்சு அப்படின்னு நமக்கு புரியுது. அவருக்கான திட்டத்தை அறிந்து கொண்ட இடம், அது அவரின் நல்லதுக்காக அல்ல, மற்றவர்களின் நலனுக்காக உணர்த்த இடம் அப்படின்றதும் புரியுது இல்லையா? இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, மிக கடினமான சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படும் போதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, நமக்கான திட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்றது. அந்த நேரத்தில் விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்படணும், கடவுளை இறுக்க பிடித்துக்கணும், கதறி அழுது ஜெபிக்கணும், கண்ணீர் விடணும், அவருடைய திட்டத்தில் கவனம் செலுத்தணும், சரியானதையே செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அது நமக்கானதுக்காக இல்லை, நம்ம குடும்பத்துக்காக, பிறர் நலனுக்காக அப்படின்றத புரிந்து கொள்ளணும். கடவுளின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். இப்படி நம்ம இருந்தால் இயேசு கிறிஸ்துவை தேவதூதர்கள் பலப்படுத்திய மாதிரி பிதாவானவர் தேவதூதர்களை கொண்டு நம்மையும் பலப்படுத்துவார்ன்றதை புரிஞ்சுக்கணும். நம்மை விட நம்மேல் இருக்கும் திட்டம் ரொம்ப பெருசு. மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது அது மகத்துவம் வெளிப்படும் அப்படின்னு நம்பணும். நம்ம மற்றவர்களின் கனவை நினைவாக்கும் போது, நம் கடவுளின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் போது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். நமக்கான திட்டத்தை புரிந்து கொள்கிறோம், நமக்கான விதியை நோக்கி நகர்றோம். நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் எ நைஸ் டே.